ஓம் சாந்தி. முரளி தேதி 28/9/2025. இன்று அவ்யக்த முரளியிலிருந்து பாப்தாதா கூறியுள்ள முக்கியமான கருத்துக்களை பார்ப்போம். ரிவைஸ் 15/2/2007 அன்று பாப்தாதா கூறிய மகா வாக்கியங்கள். இன்றைய முரளியின் தலைப்பு கவனக்குறைவு, சோம்பேறித்தனம் அல்லது சாக்கு போக்குகள் என்ற நித்திரையிலிருந்து விழித்திருப்பதே சிவராத்திரியினுடைய உண்மையான விழிப்பாகும். ஏன்னா பக்தி மார்க்கத்தில் பார்த்தீங்கன்னா சிவராத்திரியை முன்னிட்டு அன்று கண் விழிப்பார்கள், விரதம் மேற்கொள்வார்கள். அப்போ நம்மை பாபா எந்த ஒரு நித்திரையிலிருந்து விழித்திருக்க வேண்டும் சொல்கிறார் பாபா? கவனக்குறைவாக இருக்கிறது, சோம்பேறித்தனமாக இருக்கிறது, எதுக்கு எடுத்தாலும் சாக்கு போக்கு சொல்கிறது. இந்த தூக்கத்திலிருந்து நீங்கள் விழித்து கொள்ள வேண்டும். இப்படி விழித்திருப்பதே சிவராத்திரியினுடைய உண்மையான விழிப்பாகும் அப்படின்னு சொல்கிறார் பாபா. இன்று பாப்தாதா விசேஷமாக தங்களுடைய நாலாபுறங்களிலும் உள்ள மிகவும் செல்லமான, மிகவும் தேடி கண்டெடுக்கப்பட்ட பரமாத்மா அன்பிற்கு பாத்திரமான குழந்தைகளோடு சந்திப்பதற்காக, மற்ற குழந்தைகளினுடைய பிறந்த நாள் கொண்டாடுவதற்காக விசித்திரமான பாபா வந்திருக்கின்றார். நீங்கள் அனைவரும் கூட இன்று விசேஷமாக விசித்திரமான பிறந்த நாள் கொண்டாடுவதற்காக வந்திருக்கின்றீர்கள் அல்லவா? இத்தகைய பிறந்த நாள் முழு கல்பத்தில் எவருக்குமே அமைவது இல்லை. பாபா மற்றும் குழந்தைகளுக்கு ஒரே நாளில் பிறந்த நாள் என்பதை ஒருபொழுதும் கேள்விப்பட்டிருக்க மாட்டீர்கள். அதனால தான் பாபா என்ன சொல்கிறாருன்னா, இது விசித்திரமான பிறந்த நாள்ன்றார் பாபா. முழு கல்பத்தில் பரமாத்மா தந்தை மற்றும் பரமாத்மா குழந்தைகளினுடைய அன்பானது அந்தளவு அளவற்றதாக இருக்குது. பாபாவுடைய அன்பும் நம்முடைய அன்பும் அளவற்றதாக இருக்கின்றார் பாபா. பிறப்பு கூட ஒன்றாக சேர்ந்தே இருக்கின்றது. பாபா தனியாக உலக மாற்ற காரியம் செய்ய மாட்டார். குழந்தைகளோடு இணைந்து செய்ய வேண்டும். பாபாவுடன் இணைந்து இருப்பதற்கான இந்த அலௌகிக அன்பை, துணையாக இருப்பதற்கான அன்பை இந்த சங்கம யுகத்தில் தான் அனுபவம் செய்கின்றீர்கள். தந்தை மற்றும் குழந்தைகளுக்கு இடையே அந்த அளவு ஆழமான அன்பு இருக்குது. ஒவ்வொரு குழந்தையும் ஊக்க உற்சாகத்தோடு நான் தந்தையுடன் இணைந்து இருக்கின்றேன் என்று கூறுகின்றார்கள். அப்படி இணைந்து இருக்கின்றீர்கள் தானே அப்படின்னு பாபா கேட்குறார். தனியாக இருப்பதில்லை தானே? பிறப்பும் இணைந்தே இருக்கின்றது, கூடவே இருக்கின்றீர்கள். மற்றும் உறுதிமொழியும் வேறு என்ன கொடுத்துள்ளீர்கள்? துணையாக இருக்கின்றேன், துணையாக இருப்பேன் மற்றும் தன்னுடைய இனிமையான வீட்டிற்கு இணைந்தே செல்வேன். இப்பேற்பட்ட அன்பை வேறு எந்த தந்தைக்கும் குழந்தைகளுக்கும் மத்தியில் பார்த்திருக்கின்றீர்களா அப்படின்னு பாபா கேட்குறார். எந்த ஒரு குழந்தையானாலும் எங்கு வேண்டுமானாலும் இருக்கட்டும், எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும், ஆனால் அவர்கள் துணையாக இருக்கின்றார்கள் மற்றும் இணைந்தே செல்பவர்கள்தான். அப்பேற்பட்ட இந்த விசித்திரமான மற்றும் அன்பிலும் அன்பான பிறந்த நாளை கொண்டாட வந்திருக்கின்றீர்கள். நேரில் கொண்டாடி கொண்டிருந்தாலும், உள்நாடு வெளிநாட்டில் கொண்டாடி கொண்டிருந்தாலும், நாலாபுறங்களிலும் ஒரே நேரத்தில் சேர்ந்து கொண்டாடி கொண்டு இருக்கின்றீர்கள். பாப்தாதா அனைத்து குழந்தைகளின் உற்சாகத்தை பார்த்து குழந்தைகளுக்கும் தங்களுடைய தெய்வீக பிறப்பிற்கான கோடி கோடி மடங்கு வாழ்த்துக்கள் கொடுத்து கொண்டு இருக்கின்றார்கள். உண்மையில் உற்சவம் என்பதனுடைய அர்த்தமே ஊக்கம் உற்சாகத்தில் இருப்பது. எனவே நீங்கள் அனைவரும் உற்சாகத்தோடு இந்த உற்சவத்தை கொண்டாடி கொண்டிருக்கின்றீர்கள். பெயர் கூட பக்தர்கள் சிவராத்திரி என்று வைத்திருக்கின்றனர். இன்று யார் உங்களுடைய இந்த விசித்திரமான பிறந்த நாளை கொண்டாடும் முறையை மிகவும் நன்றாக காப்பியடித்திருக்கின்றார்களோ அந்த பக்த ஆத்மாக்களுக்கு பாப்தாதா வாழ்த்துக்கள் கொடுத்து கொண்டு இருந்தார்கள். நீங்கள் ஞானம் மற்றும் அன்போடு கொண்டாடுகின்றீர்கள். மற்றும் அந்த பக்த ஆத்மாக்கள் பாவனை மற்றும் சிரத்தையோடு நீங்கள் கொண்டாடுவதை காப்பி அடித்துள்ளார்கள். ஆகவே இன்று அந்த குழந்தைகளுக்கு காப்பி அடிப்பது நல்ல பாகத்து நடிப்பதற்கான வாழ்த்துக்களை கொடுத்து கொண்டு இருந்தார்கள். இப்போ பாபா பக்தர்களுக்கும் வாழ்த்துக்களை கொடுத்துட்ருக்கிறாரு. காப்பி அடிப்பதற்கு கூட அறிவாற்றல் வேண்டும்ன்றார் பாபா. முக்கிய விஷயமும் இந்த நாளில் பக்தர்கள் கூட விரதம் அனுஷ்டிக்கின்றார்கள். அவர்கள் உணவு முறையில் விரதம் இருக்கின்றார்கள். பாவனையோடு உள்ளுணர்வை சிரேஷ்டமானதாக ஆக்குவதற்காக விரதம் இருக்கின்றார்கள்.
அவர்கள் ஒவ்வொரு வருடமும் அனுஷ்டிக்க வேண்டியதாக இருக்கின்றது. மற்ற நீங்கள் என்ன விரதம் எடுத்துள்ளீர்கள் அப்படின்னு பாப்தாதா கேட்குறாங்க. ஒரே ஒரு முறை விரதத்தை மேற்கொள்கின்றீர்கள். வருடா வருடம் விரதம் இருப்பதில்லை. ஒரே முறை தூய்மைக்கான விரதம் எடுத்துள்ளீர்கள். நன்றாக விரதம் அனுஷ்டித்திருக்கின்றீர்கள். அதற்கான வாழ்த்துக்களை பாபா கொடுக்குறாரு. நல்லது. 5 விரதமும் எடுத்துள்ளீர்களா? 5 விகாரங்கள் மேலேயும் நீங்கள் அதனுடைய விரதத்தை எடுத்துள்ளீர்களா அப்படின்னு பாபா கேட்குறாரு. அல்லது 2, 3 விரதம் எடுத்துள்ளீர்களா? ஒருவேளை அம்சம் மாத்திரத்தில் கூட தூய்மையற்ற தன்மை இருக்கின்றது என்றால் சம்பூர்ண தூய்மையான ஆத்மா என்று அழைக்கப்படுவார்களா என்ன என்று பாபா கேட்குறார். ஏதோ ஒரு விகாரம் அம்சம் மாத்திரத்தில் இருக்குது அப்படின்னா அப்போ சம்பூர்ண தூய்மையான ஆத்மான்னு சொல்ல முடியுமா அப்படின்னு பாபா கேள்வி கேட்குறார். மேலும் பிராமண ஆத்மாக்களாகிய உங்களுடைய தூய்மையோ பிராமண பிறப்பினுடைய சொத்து, பர்சனாலிட்டி, ராயல்ட்டி ஆகின்றார் பாபா. ஆகவே சோதனை செய்யுங்க. முக்கியமாக தூய்மையின் மீது கவனம் வைத்துள்ளீர்கள். ஆனால் சம்பூர்ண தூய்மையை கடைபிடிப்பதற்காக இன்னும் அதனுடைய நண்பர்கள் எவை இருக்கின்றனவோ அவற்றை லேசானவை என்று விட்டு விடவில்லையே. சிறியவர்கள் மீது அன்பு வைத்துள்ளீர்கள் மற்றும் பெரியவர்களை சரி செய்து விட்டீர்கள். மீத 4 என்ன இருக்கின்றனவோ அவற்றை நண்பர்களாக ஆக்கி கொள்ளுங்கள் என்று பாபா உங்களுக்கு அனுமதி கொடுத்துள்ளாரா அப்படின்னு பாபா கேட்குறார். ஒரு விகாரத்து மேலே ஜெயிங்க, மீது எல்லா விகாரத்தையும் வச்சுக்குங்க. அப்படியா பாபா நமக்கு பர்மிஷன் கொடுத்துருக்குறேன் அப்படின்றார் பாபா. பிரம்மச்சரியத்தை மட்டும் பவித்திரத்தா என்று கூறப்படுவதில்லை. ஆனால் பிரம்மச்சரியத்தின் கூடவே பிரம்மாச்சாரி ஆக வேண்டும். பிரம்மா பாபா ஃபாலோ பண்ணணும். பிரம்மா பாபாவுடைய ஆச்சாரியங்களை நாம் கடைப்பிடிக்கணும். எப்படி பிரம்மா பாபா சம்பூர்ண நிர்விகாரி ஆனார் இல்லையா, அப்படி ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்ம ஃபாலோ பண்ணணும். சில குழந்தைகள் உரையாடும் பொழுது கூறுகின்றனர், பாபா முக்கியமானது சரியாகிவிட்டதல்லவா, மற்றபடி சின்ன சின்ன அப்படிப்பட்ட சங்கல்பங்கள் அவ்வப்பொழுது மனதில் வந்து விடுகின்றன என்று கூறுகின்றார்கள். மனதில் வருகின்றன, வார்த்தையில் வரலை. மேலும் மனதையே யாரும் பார்ப்பதில்லை. பிறகு இன்னும் சிலர் கூறுகின்றனர், சின்ன சின்ன பால்ய குழந்தைகளிடம் அன்பு இருக்கின்றதல்லவா. எனவே இந்த 4 மீதும் கூட அன்பு ஏற்பட்டு விடுகிறது. கோபம் வந்து விடுகிறது, மோகம் வந்து விடுகிறது, விரும்பாமலேயே வந்து விடுகிறது. யாராவது வருகின்றார்கள் என்றால் நீங்கள் கதவை திறந்து வைத்திருப்பதனால் வருகின்றார்கள் அல்லவா என்று பாப்தாதா கூறுகின்றார்கள். எனவே கதவுகளை ஏன் திறந்து வைத்திருக்கின்றீர்கள் என்று பாபா கேட்கிறார். கதவு நீங்கள் திறந்து வைத்திருப்பதனால தானே அவங்களாம் வராங்க. இதில் கதவுகள் என்று எதுக்கு சொல்கிறார் பாபா? பலவீனங்கள். என்னென்ன பலவீனங்கள் இருக்கின்றதோ அந்த பலவீனத்தினுடைய கதவுகள் திறந்திருக்கு. ஆக பலவீனத்தின் கதவை திறப்பது என்றாலே நீங்கள் மாயாவை வரவேற்கின்றீர்கள் என்று அர்த்தம்ன்றார் பாபா. பிறந்தவுடனேயே விரதத்திற்கான உறுதிமொழி செய்துள்ளீர்கள். முதல்ல பாபா வரதானம் என்ன கொடுத்தாரு நினைவு இருக்கா? பிறந்த நாளிற்கான வரதான நினைவு இருக்கா? என்ன கொடுத்தாரு பாபா? பவித்திர பவ யோகி பவ. எந்த ஒரு ஆத்மா பிராமணனாக பிறவி எடுக்கின்றதோ அப்போவே பாபா அந்த ஆத்மாவுக்கு என்ன வரம் கொடுக்குறாரு? பவித்திர பவ, தூய்மை ஆகுங்க, யோகி ஆகுங்க. அனைவருக்கும் வரதான நினைவு இருக்கின்றதல்லவா? நினைவு உள்ளதா? மறந்து விடவில்லையே. தூய்மையாக ஆகுக என்ற வரதானம் ஒன்றிற்காக கொடுக்கவில்லை, 5க்கும் கொடுத்துள்ளார் பாபா. ஏன்னா ஒரு விகாரம் இருந்தால் கூட சம்பூர்ண தூய்மைன்னு சொல்ல முடியாது. இன்று பாப்தாதா என்ன விரும்புகின்றார்கள்? பிறந்த நாள் கொண்டாட வந்துள்ளீர்கள். பாபாவுக்கு கூட கொண்டாட வந்துள்ளீர்கள் தானே. நமக்கு மட்டும் நம்ம கொண்டாட போகலை, பாபாவுக்கு சேர்த்து தான் நம்ம கொண்டாட போகின்றோம் இல்லையா? அப்போ சிவராத்திரி கொண்டாட வந்துள்ளீர்கள். அப்போ பிறந்த நாளிற்கான பரிசு கொண்டு வந்திருக்கீங்களா? இப்போ யாருடைய பர்த்டேவுக்காக நம்ம போகிறோம் அப்படின்னா அப்போ அந்த பர்த்டே செலிப்ரேஷன் போகிறோம் அப்படின்னா நிச்சயமாக கிஃப்ட் எடுத்துகிட்டு போவோம் இல்லையா? அப்போ அந்த மாதிரி பாபா கூட கேட்குறாரு, நீங்கள் என்ன பரிசு கொண்டு வந்திருக்கீங்க? அல்லது வெறும் கையுடன் வந்திருக்கின்றீர்களா? ஸ்தாபனையாகி 70 வருடங்கள் நிறைவடைந்து கொண்டிருக்கின்றன. நினைவு உள்ளதல்லவா? ஏன்னா 2007 பாபா இது சொல்லியிருக்கிறாரு இந்த மகா வாக்கியங்களை. 70 வருடங்கள் யோசித்து பாருங்கள். நீங்கள் பின்னால் வந்திருக்கின்றீர்கள். ஆனால் ஸ்தாபனை ஆகியோ 70 வருடங்கள் ஆகிவிட்டன அல்லவா? இப்போது நீங்கள் வந்திருக்கலாம், ஆனால் ஸ்தாபனையின் காரியத்தில் நீங்கள் அனைவரும் துணையாக இருக்கின்றீர்கள் அல்லவா? துணைவனாகவோ ஆகிவிட்டீர்கள் அல்லவா?
இன்று முதன்முறையாக வந்தாலும் துணையாக இருக்கின்றீர்கள் அல்லவா? இன்று 70 வருடத்திற்கான உற்சவத்தை கொண்டாடி வருகின்றீர்கள். இன்றைய தினம் தன்னுடைய ஆசைகளின் தீபமான குழந்தைகளுக்காக பாப்தாதாவிற்கு சுபமான ஆசை இருக்கின்றது. இவ்வளவு சமயமாக குழந்தைகளினுடைய இந்த 3 விளையாட்டை நன்றாக பார்த்து விட்டார்கள். இன்றைய தினம் பக்தர்கள் விழித்திருக்கின்றனர், தூங்குவது இல்லை. குழந்தைகளாகிய உங்களுடைய விழித்தல் எது? எந்த ஒரு உறக்கத்தில் அடிக்கடி தூங்கி விடுகின்றீர்கள்? பாபா சொல்றாரு, கவனக்குறைவு, அலட்சியம், சாக்குப்போக்கு என்ற உறக்கத்தில் ஓய்வாக தூங்கி விடுகின்றீர்கள். இன்று பாப்தாதா இந்த 3 விஷயங்களில் இருந்து ஒவ்வொரு நேரமும் விழித்திருப்பதை பார்ப்பதற்கு விரும்புகின்றார்கள். சில நேரம் பாருங்க, கோபம் வருகிறது, அபிமானம் வருகின்றது, பேராசை வருகிறது. காரணம் என்ன சொல்கின்றார்கள்? ஏதாவது ஒரு விஷயம் நடக்கின்றது அல்லவா? அப்போ என்ன சொல்கிறாங்க? இது நடக்கத்தான் செய்து பாபா என்று சொல்கின்றார்கள். ஆனால் யார் நடந்தார்கள் என்பது தெரியல. ஆனால் இது இருக்கத்தான் செய்கிறது, இது நடக்கத்தான் செய்கிறது என்ற வார்த்தைகளை கூறுகின்றார்கள். இது ஒன்றும் புதிய விஷயமல்ல, இது நடக்கின்றது தான் என்று சொல்கின்றார்கள். இது என்னன்னு பாபா கேட்குறார். இந்த மாதிரி சொல்கிறீங்க இல்லையா, இது என்ன? கவனக்குறைவு இல்லையா? இவர் தான் செய்கின்றார். பெரும்பான்மையினர் கோபத்திலிருந்து தப்பிப்பதற்காக இவர் செய்தார், அதனால தான் எனக்கு கோபம் வந்தது என்று கூறுகின்றனர். நான் தவறு செய்து விட்டேன் என்று கூறுவது இல்லை. இவங்க இந்த மாதிரி பண்ணாங்க, அதனால தான் நான் கோபப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் இதை செய்தார் அல்லவா, இது நடந்தது அல்லவா, ஆகினால் கோபம் வந்து விட்டது என்று சொல்கின்றார்கள். பிறர் மீது குற்றம் சுமத்துவது மிகவும் சுலபம். இவர்கள் செய்யாமல் இருந்திருந்தால் இது நடந்திருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பாபா சொல்கிறாரு, பாபாவினுடைய ஸ்ரீமத் படி கோபத்தை உங்களால் அழிக்க முடியாதா என்ன? தற்சமயம் கோபத்தினுடைய குழந்தை ஆவேசம் கூட வெவ்வேறு விதமாக இருக்கின்றது. எனவே இன்று 4 விரதம் எடுப்பீர்களா? எவ்வாறு? முதல் விஷயத்தின் மீது விசேஷமாக பெரும்பான்மையினர் திட சங்கல்பம் செய்துள்ளீர்கள். அதே போல இந்த 4ற்காகவும் சங்கல்பம் செய்வீர்களா என்ன? இவர்கள் இதை செய்தார்கள், அதனால் என்னால் இப்படி நடந்துவிட்டது, இந்த சாக்குப்போக்கு நீங்கள் சொல்லக்கூடாது. மேலும் பாபா அடிக்கடி என்ன கூறுகின்றாரோ அது நினைவு இல்லை, அவர் என்ன செய்தாரோ அது நினைவு வந்து விட்டது எனில் இது சாக்குப்போக்கு சொல்வதாக ஆகிவிட்டதல்லவா? இப்போ பாபா சொல்ல ஞானமெல்லாம் எதுவுமே நினைவுக்கு வரலை. அவங்க இதை பண்ணாங்க, இதை செஞ்சாங்க, அதனால் நான் கோவப்பட்டுட்டேன். அவங்க என்ன செஞ்சாங்களோ அதுதான் உங்களுக்கு நினைவு வருது, பாபா என்ன சொன்னாரோ அது உங்களுக்கு நினைவு வரலையா அப்படின்னு பாபா கேட்குறாரு. அப்போ இதை தான் பாபா என்ன சொல்கிறேன்னா, சாக்குப்போக்கு சொல்வதாக ஆகிவிட்டதல்லவா? இன்று பாப்தாதா இந்த 3 விஷயங்களை பிறந்த நாள் பரிசாக பெற விரும்புகின்றார்கள். இவை அந்த 4ஐயும் இலகுவாக கடந்து செல்ல வைத்துவிடும். சமஸ்காரத்தை எதிர்கொள்ளத்தான் வேண்டும். சமஸ்காரத்தை எதிர்கொள்வது என்பதல்ல, இது தேர்வு என்றார் பாபா. இது உங்களுக்கு பரீட்சை, ஒரு பிறப்பினுடைய தேர்வு மற்றும் முழு கல்பத்திற்கான பிராப்தி என்றார் பாபா. இந்த பரீட்சையில் நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா அப்போ முழு கல்பத்திற்கான பிராப்தி உங்களுக்கு கிடைச்சிடும். அரை கல்பம் ராஜ்ய பாக்கியம், அரை கல்பம் பூஜைக்குரிய நிலை, ஒரு பிறவியில் முழு கல்பத்திற்கான பிராப்தி. அதுவும் சிறிய பிறவி, முழு பிறவி அல்ல, சிறிய பிறவி ஆகும். தைரியம் இருக்கா? முயற்சி செய்வோம், கவனம் வைப்போம், இப்படி நீங்கள் சொல்லக்கூடாது. இந்த போம் என்பது கூடாது என்றார் பாபா. என்ன வேண்டுமானால் நடக்கட்டும், மலை போன்ற பரீட்சை வரட்டும், ஆனால் மலையை பஞ்சு ஆக்கி விடுவோம் என்று நினைக்கின்றீர்களா? இந்த அளவு திட எண்ணம் செய்வதற்கு உங்களுக்கு தைரியம் இருக்கா? ஏன்னா சங்கல்பம் மிகவும் நன்றாக செய்கின்றீர்கள். எந்த நேரம் சங்கல்பம் செய்கின்றீர்களோ அப்போது பாப்தாதாவும் மகிழ்ச்சி அடைகின்றார்கள். ஆனால் நடப்பது என்னவென்றால் 70 வருடத்தையோ லேசாக புரிந்து கொண்டு விட்டீர்கள் என்றார் பாபா. ஆனால் சமயத்தின் மீது எந்தவித நம்பிக்கையும் இல்லை என்பதை பாப்தாதா பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். மேலும் இந்த ஞானத்தின் ஆதாரத்தினால் ஒவ்வொரு முயற்சியினுடைய விஷயத்தில் நீண்ட காலத்திற்கான கணக்கு இருக்குது. நல்லது இப்பொழுதே செய்து விடுவீர்கள், ஆனால் நீண்ட காலத்திற்கான கணக்கு இருக்கின்றார் பாபா. எப்பொழுது நீண்ட காலத்திற்கான பாக்கியத்தை அடைய விரும்புகின்றீர்களோ, லக்ஷ்மி நாராயணர் ஆகுவது என்றால் நீண்ட காலத்திற்கான ராஜ்ய பாக்கியத்தை பெறுவதாகும். எனவே நீண்ட காலத்திற்கான பிராப்தி உள்ளது. ஒவ்வொரு விஷயத்திலும் நீண்ட காலமும் வேண்டுமல்லவா? இப்பொழுது 63 பிறவிகளினுடைய நீண்ட காலத்தினுடைய சமஸ்காரம் இருக்குது.
ஆகையினால எங்களுடைய கருத்து அதுவல்ல, எங்களுடைய பாவனா அதுவல்ல, 63 பிறவிகளின் சமஸ்காரம் அது என்று கூறுகின்றீர்கள் அல்லவா? எங்களுடைய பாவனை அப்படி இல்லை பாபா, எங்களுடைய சமஸ்காரம் அப்படி இல்லை, நாங்கள் என்ன பண்ணுறது, 63 பிறவிகளுடைய சமஸ்காரம் இருக்கு இல்லையா அப்படின்னு குழந்தைகள் சொல்கிறாங்களாம். எனவே நீண்ட காலத்திற்கான கணக்கு உள்ளதல்லவா? ஆகையினால் சங்கல்பத்தில் திடத்தன்மை என்பது வேண்டும் என்பதையே பாப்தாதா விரும்புகின்றார்கள். திடத்தன்மையில் தான் குறைவு ஏற்பட்டு விடுகிறது. சங்கல்பம் வைக்கிறீங்க, ஆனால் அந்த சங்கல்பத்தில் திடத்தன்மை இல்லைன்றார். அது நடந்துவிடும், நடக்கின்றது, நடக்க விடுங்கள், யார் ஆகியுள்ளார்கள். மேலும் அனைவருக்கும் ஒரு விஷயம் நன்றாக வருகிறது. பாப்தாதா அந்த விஷயங்களை குறிப்பெடுத்திருக்கின்றார்கள். தனக்குள் தைரியம் இல்லை என்றால் மகாரதிகள் கூட அவ்வாறு செய்கின்றார்கள், நான் செய்தால் என்ன என்று கூறுகின்றார்கள். ஆனால் பாப்தாதா கேட்குறாங்க, எந்த சமயம் மகாரதி தவறு செய்கின்றார்களோ அந்த சமயம் அவர்கள் மகாரதியா என்ன அப்படின்னு பாபா கேட்குறார். மகாரதி என்ற பெயரை கூறி தன்னை பலவீனமாக ஆக்குவது என்பது தனக்குத்தானே ஏமாற்றத்தை கொடுப்பது. பிறரை பார்ப்பது சுலபமாக இருக்கு, தன்னை பார்ப்பதற்கு கொஞ்சம் தைரியம் வேணும் என்ற பாப்தாதா கணக்கு புத்தகத்தை முடிப்பதற்கான பரிசை பெற வந்திருக்கின்றார்கள். பலவீனம் மற்றும் சாக்கு போக்கின் கணக்கு வழக்கினுடைய மிகப்பெரிய புத்தகம் இருக்கின்றார் பாபா. அதை முடிவடைய செய்ய வேண்டும், நாம் செய்து காட்டுவோம், செய்தே ஆக வேண்டும், பணிந்தே ஆக வேண்டும், மாறியே தீர வேண்டும், மாற்றத்தின் விழாவை கொண்டாடியே ஆக வேண்டும் என்று யார் ஒவ்வொருவரும் புரிந்திருக்கின்றீர்களோ, சங்கல்பம் செய்வோம் என்று யார் புரிந்திருக்கின்றீர்களோ அவங்க கையை உயர்த்துங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். திடமான சங்கல்பம் செய்வீர்களா அல்லது புத்திசாலித்தனமாக சங்கல்பம் செய்வீங்களா? புத்திசாலித்தனமான சங்கல்பம் உள்ளது மற்றும் திடமான சங்கல்பம் உள்ளது. நீங்கள் அனைவரும் திடமான சங்கல்பத்துடன் உயர்த்தினீர்களா அப்படின்னு பாபா கேட்கிறார். திடமாக உயர்த்தினீர்களா என்ற பரிசோ மிகவும் சிறப்பாக உள்ளதல்லவா? பாப்தாதாவிற்கும் மகிழ்ச்சியாக இருக்கு. ஏன்னா நீங்கள் ஒருவர் அல்ல, உங்களுக்கு பின்னாடி உங்களுடைய ராஜ்யத்தில் உங்களுடைய ராயல் குடும்பத்தை சேர்ந்தவர்கள், உங்களுடைய ராயல் பிரஜைகள், பிறகு துவாபரயுகத்திலிருந்து உங்களுடைய பக்தர்கள், சதோ ரஜோ தமோ குணமான 3 விதமான பக்தர்கள். ஆக உங்களுக்கு பின்னால் நீண்ட வரிசை இருக்குது. நீங்கள் என்ன செய்வீர்களோ அதை உங்களுக்கு பின்னால் உள்ளவர்கள் செய்கின்றார்கள். நீங்கள் சாக்குப்போக்கு கூறுகின்றீர்கள், அதனால் உங்களுடைய பக்தர்களும் கூட அதிக சாக்குப்போக்கு சொல்கின்றார்கள். இப்போது பிராமண பரிவாரமும் உங்களை பார்த்து தலைகீழான காப்பி அடிப்பதில் புத்திசாலிகளாக இருக்கின்றனர் அல்லவா? எனவே இப்பொழுது திட சங்கல்பம் செய்யுங்க. சமஸ்காரத்தின் மோதல் ஏற்பட்டாலும், சுபாவத்தினுடைய வேறுபாடு ஏற்பட்டாலும், 3வது விஷயம் பலவீனமானவர்களை பற்றியது. யாராவது எவரை பற்றியாவது பொய்யான விஷயத்தை கூறினார்கள் என்றால், பொய்யை கேட்கும்போது எங்களுக்கு மிகுந்த கோபம் வருகிறது என்று சில குழந்தைகள் கூறுகின்றனர். ஆனால் உண்மையான தந்தையிடம் சரிபார்க்கப்பட்டது. உண்மையான அப்பா உங்களுக்கு துணையாக இருக்கின்றார். எனவே முழு பொய்யான உலகம் ஒரு பக்கம் இருக்கட்டும், மற்றும் ஒரு பாபா உங்களுடன் இருக்கின்றார், உங்களுடைய வெற்றி உறுதின்றார் பாபா. அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க, யார் என்ன வேணாலும் சொல்லட்டும், ஆனால் சத்தியம் உங்கள்கிட்ட இருக்கும்போது பாபா உங்களோடு இருக்கிறான்றார் பாபா. யாரும் தங்களை அசைக்க முடியாது, ஏன்னா பாபா உங்களுக்கு துணையாக இருக்கின்றார். அது பொய் என்று சொல்லி கொண்டிருக்கின்றார்கள். எனவே பொய்யை பொய்யாகவே இருக்க விடுங்கள், ஏன் பெருசாக்குறீங்கன்றார் பாபா. எனவே பாபாவுக்கு சாக்கு போக்கு பிடிப்பது இல்லை. இது நடந்துவிட்டது, இது என்ற பாடல் இப்பொழுது முடிவடைய வேண்டும். நல்லதாகவே நடந்தது, நல்லதே நடக்கும், நன்றாக இருப்போம், அனைவரையும் நல்லவர்களாக ஆக்குவோம், நல்லது என்ற பாடல் பாடுங்க. இது பிடித்திருக்கின்றதா அப்படின்னு பாபா கேட்கிறார். பிடித்திருக்கின்றதா? சாக்கு போக்கை முடிவடைய செய்வீர்களா? 2 கைகளையும் உயர்த்துங்க. ஆம், நல்ல முறையில் அசையுங்க. நல்லது பார்க்கக்கூடியவர்களும் கை அசைத்து கொண்டிருக்கின்றார்கள். எங்கிருந்து பார்த்து கொண்டிருந்தாலும் கை அசைத்திடுங்கள். நீங்களும் அசைத்து கொண்டிருக்கின்றீர்கள். நல்லது. இப்போது கையை கீழே போடுங்க. இப்போது தங்களுடைய மாற்றத்திற்கான கைகளை தட்டுகின்றார் பாபா. நல்லது. இப்போது ஒவ்வொருவரும் சாக்கு போக்கு, அலட்சியம், கவனக்குறைவை ஒவ்வொரு நேரமும் திட சங்கல்பத்தின் மூலம் சமாப்தி செய்து நீண்ட காலத்திற்கான கணக்கை சேமிப்பு செய்தே ஆக வேண்டும் என்று
1 நிமிட திட சங்கல்ப ஸ்வரூபத்தில் அமருங்கள். எது வேண்டுமானால் நடக்கட்டும், எதையும் பார்க்க வேண்டாம். ஆனால் பாபாவினுடைய இதய சிம்மாசனதாரி ஆகியே தீர வேண்டும். உலகத்தினுடைய சிம்மாசனதாரி ஆகியே தீர வேண்டும். இந்த திட சங்கல்ப ஸ்வரூபத்தில் அனைவரும் அமருங்கள். இந்த முரளின் வரதானம்: எல்லைக்குட்பட்ட அனைத்து ஆசைகளை தியாகம் செய்யக்கூடிய உண்மையான தபஸ்வி மூர்த்தி ஆகுக. எல்லைக்குட்பட்ட அனைத்து ஆசைகளை தியாகம் செய்யக்கூடிய உண்மையான தபஸ்வி மூர்த்தி ஆகுக. விளக்கம்: எல்லைக்குட்பட்ட ஆசைகளை தியாகம் செய்து உண்மையிலும் உண்மையான தபஸ்வி மூர்த்தி ஆகுக. தபஸ்வி மூர்த்தி என்றால் எல்லைக்குட்பட்ட ஆசை என்றால் என்னவென்றே அறியாத ரூபமாகும். யார் பெறுவதற்கான சங்கல்பம் செய்கின்றார்களோ அவர்கள் அல்ப காலத்திற்காக பெறுகின்றார்கள், ஆனால் சதா காலத்திற்காக இழக்கின்றார்கள் பாபா. அதனால் அல்ப காலத்திற்கான இந்த பேர் புகழ் இதில் போய் மாட்டக்கூடாதுன்றார் பாபா. அப்படி நீங்கள் அல்ப காலத்திற்காக பெறுகின்றீர்கள் என்றால் சதா காலத்திற்கு இழக்கின்றீர்கள். தபஸ்வி ஆகுவதில் இந்த அல்பகால ஆசைகள் தான் விசேஷமாக தடை ரூபமாக ஆகின்றது. ஆகையினால் இப்பொழுது தபஸ்வி மூர்த்தி ஆகுவதற்கான நிரூபணம் கொடுங்க. அதாவது எல்லைக்குட்பட்ட மதிப்பு கௌரவத்தை பெறுவதற்கான ஆசையை தியாகம் செய்து விதாதா ஆகுங்கள்ன்றார் பாபா. விதியை உருவாக்கக்கூடியவராக நீங்கள் ஆகுங்கள். எப்பொழுது விதாதாவின் சமஸ்காரம் எமர்ஜ் ஆகுமோ அப்பொழுது மற்ற அனைத்து சமஸ்காரங்களும் தானாகவே அமைந்துவிடும், அதாவது மெர்ஜ் ஆகிடும்ன்றார் பாபா. ஸ்லோகன்: கர்மத்தின் பலனை பெறுவதற்கான சூட்சும விருப்பம் வைப்பது கூட பழம் கனிவதற்கு முன்னதாகவே சாப்பிடுவதாகின்றார் பாபா. ஏதாவது கர்மா செய்கிறோம் அப்படின்னா அதற்கான பலனை அடைவதற்கான சூட்சமமான ஆசை இருக்குது அப்படின்னா அப்போ அது கூட என்ன, பழம் கனிவதற்கு முன்னாடி அது சாப்பிட்றதா அர்த்தம். அவ்வக்த சமிங்கை: எப்பொழுது நினைவு ஜுவாலா சுரூபமாக ஆகுமோ அப்பொழுதே பாபகட்டீஸ்வரர், அதாவது பாவத்தை அழிப்பவராக ஆக முடியும். இதே நினைவு மூலம் அநேக ஆத்மாக்களின் பலமற்ற தன்மை தூரமாக ஆகிவிடும். இதற்காக ஒவ்வொரு வினாடி ஒவ்வொரு சுவாசம் பாபா மற்றும் நீங்கள் இணைந்து இருங்கள். எந்த ஒரு சமயத்திலும் சாதாரண நினைவு இருக்கக்கூடாது. ஸ்நேகம் மற்றும் சக்தி 2 ரூபமும் இணைந்திருக்க வேண்டும். நல்லது. ஓம் சாந்தி.